ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து எம்ப்ளாயி டிசிக்னேஷன் சேலரி, இது டிசிக்னேஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜர், கிளர்க்கு, ஸ்டாஃப் இருக்குது. இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு வரோம். இது எதுக்காக வருது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களாம் நம்ம டைப் பண்ணுறது போல் சீக்கிரமாக வந்து எப்படி நான் ட்ராக் பண்ணுறது தான். ஈக்குவல் டு இஃப் வந்து டிசிக்னேஷனில் வந்து மேனேஜர் சொல்லி கிளிக் பண்ணி அது வந்து ஈக்குவல் டு கொடுத்துரும். அது கொட்டேஷன் மார்க் வந்து மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணிடும். திரும்பி வந்து கொட்டேஷன் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, இப்போ எக்ஸாம்பிள் நான் 25,000 போட்டு கம்மா கொடுத்துட்றேன். அடுத்தது திரும்பி இஃப் போட்டுடுறேன். ஏன்னா அவங்க டிசிக்னேஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிளர்க்கு, மேனேஜர், ஸ்டாஃபு, பியூன் இருக்காங்க. இப்போ 1 பை 1 திரும்பி பண்ணணும்ல, அதுக்காக அந்த ரோ வந்து மார்க் பண்ணுறோம். இஃப் கொடுத்துட்டு அது C7, அதாவது மேனேஜர் ஈக்குவல் டு அடுத்தது கொட்டேஷன் மார்க்கில் வந்து கிளர்க்கு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிளர்க் இருக்குது, அது கமா கொடுத்துட்டு திரும்பி வந்து அவங்களோட சேல்ரி எவ்வளோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கம்மி பண்ணி போடுறேன், 20,000 போடுறேன். அது திரும்பி இஃப் போட்டு சேம் இதே ஃபார்முலா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். C7 எடுத்துக்கிறேன். C7 எடுத்துகிட்ட பிறகு ஈக்குவல் அவங்களோட சேலரி எவ்வளோ போடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜர் போட்டாச்சு, கிளர்க் போட்டாச்சு, அது ஸ்டாஃபு. இப்போ அவங்களோட சேலரி வந்து ஒரு 18,000 போடுறேன் நான். 18,000 போட்டு கமா திரும்பியும் வந்து இஃப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் பியூன் இருக்காங்க, அதனால் பியூனோட சேலரி போட்டுடலாம். இப்போ பியூனோட சேலரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ போடலாம், ஒரு 10,000 போடலாமா, 10,000 நான் 12,000. இப்போ பியூன் டைப் பண்ணிடுறேன். பியூன் டைப் பண்ணிவிட்டு அவங்களோட சேலரி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், வேல்யூ எவ்வளவோ அது மென்ஷன் பண்ணுறேன், 10,000 போட்டு இப்போ எத்தனை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், 1 2 3 4 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 4 காலத்தையும் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் காலம் வந்து டார்க்காக வரும். டார்க்காக வந்த பிறகு நீங்கள் என்ட்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்துடுச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை வந்து காப்பி பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து யார் யாருக்கு என்ன சேலரி சொல்லி ட்ராக் பண்ணி நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் உங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக வர நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.